நெடியோன் வணக்கம். இன்று நாம் 10,000 ஆண்டுகளாக தமிழர்கள் வசித்து வரும் ஒரு ஆற்றங்கரையை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த ஆற்றங்கரையை ஏற்கனவே நாம் பல பதிவுகளில் வெம்பக்கோட்டையை பற்றி வெளியிட்டுள்ளோம். பார்க்காதவர்கள் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த ஆற்றங்கரையில் கடந்த 10,000 ஆண்டுகளாக கடைசி பனிக்காலத்திற்கு பிறகு தொடர்ந்து தமிழர்கள் வசித்துக் கொண்டே வருகிறார்கள். பல்வேறுபட்ட காரணிகளுடன் கூடிய நாகரிகங்களை அவர்கள் அங்கு தோற்றுவித்து வந்துள்ளார்கள். அதாவது கற்கால வாழ்க்கைக்கு தேவையான கற்கருவிகள் கிடைத்துள்ளன. அதே போன்று பொதுமக்கள் தாலிகள் கிடைக்கின்றன. இரும்பு காலத்தை சேர்ந்த பொருட்கள் கிடைக்கின்றன. செம்பு என்று தொடர்ந்து பருத்தி, இன்றைய நாகரிக உலகம் வரை அனைத்தும் கிடைக்கின்றது. இங்கு ஒரு சிறப்பு பெற்ற, அதாவது மிக பழமையான, கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட அப்பொழுது கட்டப்பட்ட ஒரு சிவன் கோவில் ஒன்று. இப்பொழுது நாம் சத்தகம் செவல்பட்டி அல்லது மேல சத்தகம் என்று அழைக்கப்படும் இடத்தில் அமைந்துள்ள சிவன் கோவிலில் தான் நிற்கின்றோம். இந்த கோவில் பாண்டிய காலத்தில் கட்டப்பட்ட மிக பழமையான கோவில்களில் ஒன்றாகும். இது இப்பொழுது இடிந்த நிலையில் காணப்படுகின்றது. இந்து அறநிலையத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றது. இப்பொழுது நாம் அந்த கோவிலுக்கு நீங்கள் பார்த்தா தெரியலாம், எனக்கு பின்னாடி தான் அந்த கோவில் இருக்குது. இது மிக பழங்கால கோவில். இந்த கோவிலில் பாண்டிய மன்னர்கள் கட்டியதாக சொல்லப்படுகின்றது. மீன் சின்னங்கள் காணப்படுகின்றன. அதேபோல் முன்பு தேர் இழுத்ததற்கான அடையாளமும் தெரிகின்றது. தேர் இழுக்கும் பொழுது இந்த வழியாகத்தான் எடுத்து செல்வதாகவும் அலங்கரிக்கப்பட்டு சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த இடமும் இடிந்த நிலையில் காணப்படுகின்றது. முன்பு ஏற்கனவே இந்த இடத்தில் நந்தவனம் ஒன்றும் காணப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆகவே இவ்வொரு நடுவில் எந்தவித நீர்நிலைகளும் இல்லாத இடத்தில் இந்த கோவில் காணப்பட்டாலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் இது அக்காலத்தில் அமைந்திருக்கின்றது. நீங்களே பார்க்கலாம், இந்த ஒரு மண்டபம் போன்ற இந்த ஒரு பகுதி இன்னைக்கு இடிஞ்சி காணப்படுது. தேர் அலங்கரித்து இந்த வழியாக இழுத்து செல்லப்பட்டதாக சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த கோவிலில் தேர் கிடையாது. விரைவில் தேர் கட்டுவதற்காக பணம் ஒதுக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இப்போ நம்ம அந்த இடத்துல நிற்கிறோம். அதாவது இந்த கோவிலின் அதாவது படித்தொகை இல்லாமல், படித்தொகை கிடையாது, படித்தொகையாக ஆக எதுவும் கடந்து செல்லவில்லை, மிகப்பெரிய நீர்நிலைகள் இல்லை. ஆனால் ஒன்று, இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய குளம் ஒன்று, ஒரு சிறிய அளவில் குளம் ஒன்று வெட்டி வைக்கப்பட்டுள்ளது. வைப்பாகையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில், 8 கிலோமீட்டரில் தென் பகுதிகள் காணப்படுகின்றது. 7000 பண்ணைகள் 9 கிலோமீட்டர். அதே போன்று செவல்பட்டி ஏற்கனவே ஜமீன் அங்கு இருந்தது. அதே போன்று பொதுமக்கள் தாலிகள் அங்கு கிடைக்கின்றன. தற்கால பண்பாடு கிடைக்கின்றன. அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தூரம். அதே போன்று சாத்தூர் ஏற்கனவே பழமையான நகர், அதை பற்றிய பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அங்கிருந்து 22 கிலோமீட்டர். சிவகாசி ஓரளவு பழமையான ஊர், அங்கிருந்து 22 கிலோமீட்டர் தெற்கு நோக்கி வர வேண்டும். இந்த இடத்தில் இந்த செவல்பட்டி, அதாவது மேலச்சத்தகம் நடுச்சத்தகம் என்று அழைக்கப்படும் இடத்தில் இந்த காசி விஸ்வநாதர் கோவில் என்ற சிவன் கோவில் என்று காணப்படுகிறது. இன்றைய பெயர் காசி விஸ்வநாதர். அதே போன்று தேவியின் பெயர் அன்னபூரணி அம்மை என்று அழைக்கப்படுகின்றார். முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது என்று தெளிவாக தெரியவில்லை. ஏனெனில் இங்கு எந்தவித கல்வெட்டுகளும் இப்பொழுது வரை படியெடுத்து அதே போன்று வெளியிடப்படவில்லை. எங்கு கல்வெட்டுகள் இருக்கின்றன என்ற தகவல்களும் நமக்கு கிடைக்கவில்லை. அங்கு சென்று பார்த்தோம், ஆனால் அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. எப்போதாவது அங்கு சென்றால் அதே போன்று கல்வெட்டுகள் வெளியிடப்பட்டால் அதை பற்றிய தகவல் கிடைத்தால் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது அந்த கோவிலின் சரியாக முன்பாகத்தான் இருக்கின்றோம். இந்த கோவில் பல பகுதிகளிலும் இடிந்துபட்டு காணப்படுகின்றன. இதுதான் அந்த கதவுக்கு, கேட்டுக்கு முன்பு உள்ள ஒரு மண்டபம் போன்ற பகுதி. அதாவது இங்கிருந்து காசி சென்றவர்கள் சேர மன்னர்கள் காலத்தில் அவர்கள் ஆய் மன்னர்கள், அதே போன்று வேணாட்டு மன்னர்கள், சேர மன்னர்கள் இங்கிருந்து காசி தமிழ்நாடு வழியாக சென்ற பொழுது தென்காசியை சில காலம் சேர நாட்டு மன்னர்கள் வைத்திருந்தார்கள். ஆய் நாட்டின் கீழ், ஆய் நாட்டின் ஒரு பகுதியாக இருந்திருக்கின்றது. அதே போன்று வேணாட்டின் பகுதியாக இருந்திருக்கின்றது. திருவடி நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது திருநெல்வேலி பகுதிகள், தென்காசியும். எனவே அந்த பகுதியிலிருந்து காசியை நோக்கி பாண்டி நாட்டை கடந்து செல்வதற்காக இந்த வழியில் இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். அதை பற்றி விளக்கமான கருத்துக்கள் சொல்வதற்கு எந்தவித ஆவணங்களும் கிடையாது. இங்கு வில்வ மரம் இருக்கின்றது, இந்த கோவிலுக்கான முக்கியமான மரமாக கருதப்படுகின்றது. இந்த
கோவில் உள்ள பகுதியை தென்காசி, அதாவது மதுரையிலிருந்து பாண்டியர்கள் ஆண்டிருக்கிறார்கள். அதே போன்று உதய மார்த்தாண்டவர்மன் சேக மன்னர்களும் அவர்களின் கீழும் இந்த கோவிலானது இருந்திருக்கின்றது. இந்த கோவிலானது முதலில் மதுரையிலிருந்து பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த போது அவர்களின் ஆட்சி பகுதியாக இருந்திருக்க வேண்டும். அதை அடுத்து மதுரையில் பாண்டிய மன்னர்கள் வீழ்ச்சி அடைந்த பிறகு கயத்தாறு, கொற்கை, திருநெல்வேலி, வள்ளியூர் என்று ஐவர் பாண்டியர்கள், தென்காசி என்ற ஐவர் பாண்டியர்கள் ஆட்சி செய்த பொழுது அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்திருக்கின்ற கயத்தாறு மன்னர்கள் மிகப்பெரிய வலிமையுடன் பாண்டியர்கள் காணப்பட்டார்கள். அதையடுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களை விஸ்வநாத நாயக்கர் வீழ்ச்சி அடைய வைத்த பிறகு இந்த பகுதியான தென்காசி பாண்டியர்களின் கீழ் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றது. அதையடுத்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பகுதி மேலும் பூலித்தேவன் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்ற தென்காசி பாண்டியர்களும் கிட்டத்தட்ட 1650-70 பிறகு முழுவதுமாக வீழ்ச்சி அடையும் சூழல் காணப்பட்டது. அப்பொழுது பூலித்தேவனின் கட்டுப்பாட்டின் கீழ் நெற்கட்டான் செவ்வலின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்க வேண்டும். அதையடுத்து அவர்களும் நவாப்புகள் மற்றும் மருதநாயகம் ஆங்கிலேய படைகளின் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்ட பொழுதுதான் இந்த பகுதி சூனிய பிரதேசமாக மாறுகின்றது. அதன் பிறகு ஏழாயிரம் பண்டை என்று எட்டயபுரம் என்று கைமாறி இறுதியில் நாயக்க மன்னர் எட்டயபுரத்தின் சூழ்ச்சியால் அவர்களின் சகோதர வகையில் இந்த பகுதியானது அவர்களுக்கு கைமாறுகின்றது. எங்கோ இருந்த எட்டயபுரத்துக்கு இங்கிருந்த 7000 பண்ணையின் பகுதியானது கைமாறி சென்று விடுகின்றது. இந்த கோவில் இறுதியின் அவர்களின் கையில் செவல்பட்டி ஜமீனின் கீழ் ஹரிச்சந்திர நாயக்கரின் கீழ் அவர்களின் வழியினரால் இந்தியா சுதந்திரமடையும் வரை அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கின்றது. ஏனெனில் இந்த பகுதி மிகவும் ஒரு வளமையான பகுதியாக இருப்பதால் அவர்கள் கட்டுப்பாட்டில் எட்டயபுரத்திலிருந்து எடுத்திருக்கும் சூழல் இருந்திருக்கும் என்று நான் கருதுகின்றேன். மேலதிக தகவல்களில் அடுத்தடுத்த பகுதிகளில் நான் பகிர்கின்றேன். 803 இந்த ஜமீன் செவல்பட்டி உருவாக்கப்படுகின்றது. அதன் பிறகு அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் சென்று வருகின்றது. ஒரு தமிழரின் தொன்று தொட்டு அவர்கள் வழங்கி வந்த பகுதி. அதே போன்று இந்த பகுதியை அவர்கள் மிகப்பெரிய கட்டுமானங்களை கட்டி நிறுவி வந்த பகுதியானது இறுதியில் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் அவர்களின் மேலாதிக்க ஒரு சக்தியின் காரணமாக அந்த செவல்பட்டி எட்டயபுரத்தின் கீழ் இது சென்று வருகின்றது 1803. அதன் பிறகு சுதந்திரம் அடையும் வரை அவர்களின் கீழ் இருக்கின்றது. சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த தமிழ்நாடு அரசு நிர்வகித்து வருகின்றது. இந்து அறநிலையத்துறையின் கீழ் இப்பொழுது செயல்பட்டு வருகின்றது. மிக அழகான மிகப்பெரிய ஒரு கட்டுமானமாக இருக்கின்றது. சுற்றுச்சுவர் காணப்படுகின்றது. உள்ளே தூண்கள் மிக அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்றன. அதே போன்று மீன் சின்னங்கள் பல இடங்களிலும் காணப்படுகின்றது. பாண்டிய கட்டடக்கலையும் சேரர்களின் கட்டடக்கலையும் ஒத்து இந்த கட்டட அமைப்பானது காணப்படுகின்றது. இப்பொழுது சுற்று மண்டபத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். தேவியான அன்னபூரணிக்கு தனியான ஒரு கருவகை கட்டப்பட்டுள்ளது. அதே போன்று சிவனுக்குமான கருவறை காணப்படுகின்றது. வேறு சிவன் கோவில்கள் தமிழகத்தில் பாண்டியர்களின் கோவில்கள் எப்படி அந்த கட்டுமான அமைப்பானது இருக்குமோ, அதாவது லே அவுட் பிளான் என்று சொல்வார்கள், அவ்வாறான வரைபடம் எப்படி இருக்கின்றதோ அதே போன்ற கட்டிட அமைப்பும் அதே போன்ற கடவுளர்களின் சிலையும் சுற்றி வைக்கப்பட்டுள்ளன. முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் தேவியர், விநாயகர் என்று சண்டிகேஸ்வரர் என்று அனைத்து சிலைகளும் காணப்படுகின்றன. இது கருவறையின் முன் மண்டப பகுதி. இங்கு ஒரு உள்ளூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவர்தான் பூசாரியாக செயல்பட்டு வருகின்றார். மிக அழகான முறையில் அந்த கோவிலை நிர்வகித்து வருகிறார்கள். அதே போன்று 63 நாயன்மார்களுக்கான சிலைகளும் அங்கு காணப்படுகின்றன. இப்பொழுது அந்த கோவிலில் தான் நாம் நிற்கின்றோம். இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றோம். மிக அழகான முறையில் கட்டிட அமைப்புகள் மிகவும் நன்றாக தெரிகின்றது. முன்பு தேர் இருந்த பொழுது அதை அலங்கரிப்பதற்காக இந்த டவர் போன்ற இந்த ஏணிப்படி தோற்றம் கொண்ட ஒரு கட்டிட அமைப்பு காணப்படுகின்றது. இங்கு தேர் இழுத்து நிறுத்தப்படும். அதன் பிறகு அலங்காரம் செய்யப்பட்டு வீதிகள் வழியாக இழுத்து செல்லப்பட்டதாக தெரிகின்றது. இப்பொழுது தேர் அழிந்து விட்டது. பல பகுதிகளும் கட்டிடத்தை கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் அழிந்து காணப்படுகின்றன. விரைவில் தேர் உருவாக்குவதற்கு தமிழக அரசு அறநிலைத்துறை பணம் ஒதுக்கியதாக சொல்கிறார்கள். இங்கு முக்கியமான உறுப்பினர்கள் இங்கு அமர்ந்து பார்க்க இயலும், தேரோட்டத்தை அவ்வாறு கட்டப்பட்டுள்ளது. இது அந்த மண்டபத்தில் அங்கு தங்குபவர்கள் தங்கிக் கொள்வதற்காக அந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. முக்கிய அரச பிரதிநிதிகள் அரசர் வந்தால் அங்கு தங்கிக் கொள்ள இயலும், அவர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாக இருக்கின்றது.
மிக அழகான தோற்றத்துடன் காணப்படுகின்ற சுண்ணாம்பு பூச்சி காணப்படவில்லை. ஆகவே இந்த கோவில் சுற்றுச்சுவர் மிக அழகிய தோற்றத்துடன் கண்ணில் கவரும் விதத்தில் காணப்படுகின்றது. சுண்ணாம்பு அடித்து விட்டால் வீணாகிவிடும். மேலே அதாவது சுண்ணாம்பு பூச்சியின் மேல் சிறிதளவு சுண்ணாம்பு பூசி உள்ளார்கள். கற்களின் மீது இந்த கோவிலில் எங்கும் சுண்ணாம்பு பூச்சி இல்லை. அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கின்றது கோவிலுக்கு. அழகை மேலும் மேலும் மெருகூற்றி கண்ணை கவரும் விதத்தில் இந்த கோவிலானது காணப்படுகின்றது. அவ்வாறு பாண்டியர்கள் இவ்வளவு மெனக்கெட்டு கட்டப்பட்ட கோவிலானது பாண்டியர்கள், அதே போன்று சேர மன்னர்கள், ஆய்நாட்டு மன்னர்கள், வேணாட்டு மன்னர்கள் என்று பலரும் கைகளில் மாறிய பின் என்று இறுதியில் தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு மேல், கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கட்டப்பட பணியான துவக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த பகுதியில் சமணர்களின் குகைகளும் இதை சுற்றி காணப்படுகின்றன. ஏராளமான குகன் பாறை, அதே போன்று செவல்பட்டியிலும் காணப்படுகின்றது. அங்கு அது இது அருகில் தான், இந்த பகுதிக்கு மிக அருகே தான் காணப்படுகின்றன அனைத்தும். அதாவது வெம்பக்கோட்டையை சுற்றி ஏராளமான பழமையான இடங்கள் காணப்படுகின்றன. முன்பு இந்த பகுதியானது வெண்பை குடிநாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் பெயர் போன பகுதியாக இருந்திருக்கின்றது. ஆகவே சோழர்கள் கூட இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த கோவிலை பராமரித்திருப்பார்கள், தானங்களை அளித்திருப்பார்கள். அதை பற்றிய தகவல்கள் நமக்கு இப்போது வரை கிடைக்கவில்லை. கிடைக்கும் பொழுது நான் உங்களுடன் நிச்சயமாக பகிர்ந்து கொள்வேன். ஹரிச்சந்திர நாயக்கர் காலத்தில் தான் இது, அதாவது எட்டயபுரத்திலிருந்து செவல்பட்டிக்கு மாறும் பொழுது நாயக்கர்களின் கட்டுப்பாட்டில் வருகின்றது. இப்பொழுது மீன் சின்னத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் விட்டங்களில், அதே போன்று மேல்கூரையில் உள்பக்கமாக மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது. முன்பு வெண்பை குடிநாடு என்று அழைக்கப்பட்ட பழமையான தமிழ், அதாவது அகநாட்டு பிரிவாக பாண்டியர்களுக்கு இருந்த ஒரு பகுதி என்று அது வெம்பக்கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது. அதன் அருகேதான் மேலச்சத்திரம் அல்லது நடுச்சத்திரத்து காசி விஸ்வநாதர் கோவில் என்று இது அழைக்கப்படுகின்றது. இப்பொழுது அந்த கோவிலில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த கோவிலை பற்றி மேலதிக தகவல்கள் மேலும் கிடைத்தால் விரைவில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து ஆய்வுக்குரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி.